வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு நாம் இந்த குட்டி கதையில் பார்க்க போறது மனம் திருந்துதல் பற்றி தாங்க. இன்னைக்கு இந்த குட்டி கதையில பார்க்க போறோம். தவறுகள் ஒருவருடைய வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கும் பாடங்களாக இருக்க வேண்டுமே தவிர பாதைகளாக இருக்கக்கூடாது. அதை பற்றி தாங்க இன்னைக்கு இந்த குட்டி கதையில பார்க்க போறோம். ஒரு திருடன் ஒரு பங்களா வீட்டுல திருடுவதற்காக பதுங்கி இருந்தானா. அந்த பங்களா வீட்டுல 2 பேர் பேசுறத ஒட்டு கேட்டுக்கிட்டே இருந்தானா. என்ன பேசினாங்க தெரியுமா? அந்த வீட்டின் உரிமையாளர் தன்னுடைய மகளுக்கு திருமணம் ஆகவில்லை என்றும் சரியான வரன் அமையவில்லை என்று புலம்பிட்டு இருந்தாரு. அவருடைய ஃப்ரெண்டு நல்லவங்கெல்லாம் கடவுளோட நெருங்கிய தொடர்பு வச்சிருப்பாங்க. அதனால அவங்க தினமும் கோயிலுக்கு வருவாங்க. அப்ப தினமும் கோயிலுக்கு வர்றவங்களை கண்காணிச்சு அதுல இருந்து ஒரு நல்ல மணமகனை தேர்ந்தெடுக்கலாம், நீ வருத்தப்படாத, கவலைப்படாத அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாராம். உடனே திருட நினைச்சானா, நாம எத்தனை நாளைக்கு தான் வீடு வீடா சென்று திருடி சம்பாதிச்சு பொழப்பு நடத்துறது? பேசாம மனம் திருந்தி மனம் மாறி நல்லவனா மாறிட்டா, இந்த வீட்டுக்கு மருமகனா மாறிட்டா, நமக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது. வாழ்க்கையும் கிடைச்சு போச்சு, சாப்பாட்டுக்கு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒரு முடிவெடுத்தானா. மனம் மாற முடிவெடுத்தானா. இப்ப மனம் மாறி நல்லவனா திருந்திட்டானா. அடுத்த நாள் காலையில கோயிலுக்கு போக வேண்டும்னு முடிவெடுத்தானா. அது போல காலையிலே எழும்பி கோயிலுக்கு நடந்து போயிட்டு இருந்தானா. போயிட்டு திரும்பி வரும் பொழுது ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டி இறந்தே போனானா. இப்போ இவன் கடவுள்கிட்ட சொர்க்கத்துல இருந்தான். கடவுள் தீர்ப்பு கூற ஆரம்பிச்சாராம். அப்ப பாதி தேவர்கள் சொன்னாங்களாம், இவன் பேசிக்லி ஒரு திருடன், அதனால இவன் நரகத்துக்கு தான் போனோம் அப்படின்னு வாதாடினாங்களாம். ஆனா பாதி தேவர்கள் சொன்னாங்களாம், இவன் எப்போ மனமாறி திருந்தினானோ அப்பவே அவன் நல்லவனா மாறிட்டான். கோயிலுக்கு வந்தாலும் அதனால அவன் நல்லவன், இப்போ அவன் சொர்க்கத்துலதான் இருக்கணும் அப்படின்னு வாதாடினாங்களாம். கடவுள் கொஞ்ச நேரம் யோசிச்சு ஒரு சரியான முடிவெடுத்தாராம். என்ன முடிவெடுத்தார் தெரியுமா? அவன் எப்போ நல்லவனா மாறி மனம் திரும்பி நல்ல குடிமகனா வாழணும்னு முடிவெடுத்தானோ அப்பவே அவனுக்கு மன்னிப்பு கிடைச்சாச்சு. நான் அவனை மன்னித்து விட்டேன், அதனால இப்ப அவன் சொர்க்கத்துலதான் இருக்கணும் அப்படின்னு அவனுக்கு சொர்க்கத்துல இடம் கொடுத்தாராம். ஆமா நட்புக்களே, மன்னிப்பு தான் அன்பின் உச்சக்கட்டம். மனித மனமே உன் ஆணவம், பொறாமை, கோபம், தீய எண்ணம், பிறர் மனம் நோகும்படி பேசுதல் ஆகியவை அனைத்தும் உருகட்டும் பனிக்கட்டியாக. அப்பொழுதுதான் நீ மனம் திரும்புவாய், உன்னையே நீ நேசிக்க தொடங்குவாய். இறந்த காலத்தில் நாம் செய்த அத்தனை தவறுகளையும் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் ஒரு சிறப்பான முன்னேற்றமான வாழ்க்கையை தொடங்குவதற்கான அடித்தளமே இந்த மனம் திரும்புதல். ஆமா நட்புகளே, நாமும் மனம் திரும்பி நல்லதொரு வாழ்க்கை வாழத்தான் ஆரம்பிப்போமே. வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதை போல தொடர்ந்து வரேன்னு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நன்றி.